அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 800வது நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு நாம் உண்ணும் உணவு நஞ்சானது எவ்வாறு என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட வருகை புரிந்துள்ள டாக்டர் TN பாலமோகன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் புரொஃபசர் திருநெல்வேலியை சார்ந்தவர், வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். சார் ப்ளீஸ். இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் இப்போ எங்க வில்லேஜ் இங்க திருவள்ளூர்ல ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ பண்றேன்ட்டு ஒரு ஏதோ ஒரு ஸ்கீம்ல வந்திருக்காரு போல இருக்கு அவரு. அவர் இதெல்லாம் செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்றாரு. நாங்கள் கொஞ்சம் ட்ரீஸ் தான் வளர்த்துருக்கோம், மாமரம் இந்த மாதிரி தான் வளர்த்துருக்கோம் சொல்றாரு. ஆனால் அவர் பஞ்சகாவியா தர்றேன், அது தர்றேன், இது தர்றேன் அப்படிங்கிறாரு. இன்னும் ஒன்றும் ஆகலை. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. நாங்கள் உரமே போடுறதில்ல. ஆக்சுவலாக அந்த இடத்துல இப்போ உரமே போடுறது கிடையாது. கொஞ்சம் தொழு உரம் மட்டும் போடலான்னு நினச்சிக்கிட்டோம் கொஞ்சம் மாமரத்துக்கு. மற்றபடி எல்லாமே எந்த கெமிக்கலும் அடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி சில இடங்கள்ல நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி எங்க சொந்தக்கார பிள்ளை ஒரு 100 ஏக்கர் மேல வச்சிருக்கா. அது சிவகங்கையில வச்சிருக்கா. அவ ஆர்கானிக் ப்ராடியூஸ் பண்ணிட்டு அதை ஆர்கானிக்னு விற்க முடியல, வாங்க மாட்டேங்கிறாங்க. வாங்க முடியல. அது ஷேப் நல்லா இல்லை, அது அப்படி இல்லைன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தர்பூசணி இருக்கு இல்லையா, அது 15 ரூபாய்க்கு அவன் டிமாண்ட் பண்ணான். அவன் என்னவோ 12 ரூபாய்க்கு தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அவன் 40 ரூபாய்க்கு விற்கிறான் கேரளாவில் கொண்டு போய். 40. இங்க என்ன சொல்றான், அந்த கெமிக்கல் அடிச்சது நல்ல ஷேப்ல இருக்கு, நல்ல பார்க்க பழான் இருக்கு. இவன் ஆர்கானிக் கொஞ்சம் ஷேப்பெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு வைங்களேன். ஆனா இதை கொண்டு போயிட்டு அவனால விற்க முடியல. மக்கள் இன்னும் இவ்வளவுக்கு கேரளாவில் உள்ளவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வாங்குற ஒரு டைப்பு தான். ஆனா அங்க போய் விற்க முடியல. அவன் ஹோல்சேல் ரேட்டுக்கார நீ 12 ரூபாய் தான் கொடு, அது 15 ரூபாய்க்கு கெமிக்கல் உள்ளதை வாங்கிட்டு போறான். அது பார்க்க நல்லா இருக்குது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கூட நமக்கு அவேர்னஸ் நிறைய வரணும் சார். அது என்னைக்கு வரப்போது தெரியல. நம்மளா அவர் சொல்ற மாதிரி நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நடக்கிற காரியம் இல்லை. பட் லார்ஜ் ஸ்கேலில் இப்போ கொஞ்சம் இனிஷியேட்டிவ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சுருக்காங்க. அது மாதிரி வந்ததுன்னா நேச்சுரலாக இது நம்ம டு அவாய்ட் பெஸ்டிசைடு. நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் தே ஷுட் க்ரோ வெல் ஆர் சர்வே வெல் ஆர் வித்தவுட் எனி டிசீசஸ். அது முக்கியமாக. இந்த மாதிரி இப்போ கூட இந்த இந்தூரில் வாட்டரில் தண்ணியில் கலந்து 15 பேரை செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இன்னும் நமக்கு என்னதான் முன்னேறினாலும் இன்னும் அந்த அளவுக்கு நம்மளாம் முடியல. ஓகே சார், தேங்க்யூ டாக்டர் மோகன், ஜெயமோகன். தேங்க்யூ. டாக்டர் முருகேசன் நினைஞ்சிருக்கிறாங்க, என்டமாலஜி ப்ரொஃபசர் டாக்டர் என் முருகேசன். சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் ஆர்கானிக் என்பது பாய்சனே இல்லையான்னு ஒரு கேள்வி சார். அது ஒரே ஒரு கேள்விதான். ரைட். இது நல்ல கேள்வி. நம்ம சாப்பிடுறதுல ஆர்கானிக் அப்படிங்கிற இயற்கையா முதர்ந்தே வந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப இடையில ஒருத்தர் ஆர்கானிக்கா மாறும்போது அந்த ரெசிடியூ இருக்கத்தான் செய்யும். இதுக்கு ஒரே ஒரு பதில் அப்படிங்கிறது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது எதாக இருந்தாலும் சரி. பூச்சி மருந்து அளவுக்கு மீறும் போது நஞ்சு. அதே மாதிரி எந்த பொருளும் அளவுக்கு மீறினால் நஞ்சு. அப்போ அளவோடு செய்வது அப்படிங்கிறது அதான் சொல்லுவாங்க, பாம்போட விஷமே மருந்துதான், அளவுக்கு மீறினால் ஆளை கொண்டு போடும். ஸோ இப்ப இதுல நம்ம உள்ளுக்கு வாரது இதுல நஞ்சு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. இப்ப என் உடம்பில் சேர்ந்த நஞ்சு 85 வயசுல எஃபெக்ட் பண்ணுமா இல்ல 40 வயசுல வந்துருமா, அதை எஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயனங்கள் நம்மை எளிதில் சீக்கிரத்தில் கொண்டு வந்து சேர்த்துரும். அதுதான் இப்ப இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. இப்போ ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களில் கூட அதான் சொல்லுவாங்க, 5 வருஷம் ஆன பின்னாடி தான் ஆர்கானிக்கா 3 வருஷத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஆனா அந்த ரெசிடுவல் டாக்ஸிட்டி சாயில்ல இருக்கும். அப்போ அது இருக்கும்போது நம்ம என்னதான் பண்ண முடியும்? நான் ஃபியூரடான் போட்டிருக்கேன். ஃபியூரடான் ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ போடு வாழைக்குன்னு போட்டிருக்காங்க. அதை நான் ஆர்கானிக்கா கன்வெர்ட் பண்ணும்போது ஃபியூரடான் ரெசிடி இல்லாமல் இருக்க போகுது, இருக்கதான் செய்யும்.
இப்ப நாம இயற்கையா இருக்கக்கூடிய பொருள் இருந்த இடத்துல இருந்து நம்ம பண்றதுக்கும், நம்ம ஆல்ரெடி விவசாயத்தில் பண்ணி கெமிக்கல் இன்னும் டிடிடியோட ரெசிடி போகல அப்படின்னா நான் ஆர்கானிக்கா இருந்தேங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? டிடிடி ரெசிடி இன்னும் இருக்கு, தாய்ப்பால்ல இருக்குங்கிறாங்க. அப்போ ரெசிடியூ இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுல இருக்க தண்ணீர், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுல இருந்து வரத்தான் செய்யுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நல்லதை நோக்கி நகர வேண்டும், அவ்வளவுதான் இதற்கான பதில். இது நல்லது. எதுக்கு கேட்டேன்னா, அதான் நான் எதுக்கு கேட்டேன்னா, இப்ப ஆர்கானிக்லயே ஒரு 5-6 வகை இருக்கு. நம்ம அண்டுமுருகன் ஐயா பூச்சி சிலோன் ஐயா ஆர்கானிக் ஒன்று இருக்கு, நம்மாழ்வார் ஆர்கானிக் ஒன்று இருக்கு, பிரிட்டோ ஐயா ஆர்கானிக் இருக்கு, நிறைய இது போக நிறைய ஆர்கானிக் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் 2011 எங்க ஆபீஸ்க்கு வந்தார். அவர் மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு, மாமா இயற்கையில் விவசாயம் செய்த கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கேன்னாரு. அதை வாங்கிக்கங்கன்னாரு. அப்படியே மருமக நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், என் வீட்டுக்காரி சாப்பிடுவா, இந்தி ஏத்த கடையில ஒரு கத்திரிக்காய் ஓசியில் வாங்கிட்டு தின்றுவா. இப்போ காசிக்கு போனவா அந்த கத்திரிக்காய் விட்டுட்டு வந்துட்டா நினைக்கிறேன். வீட்டுல கத்திரிக்காய் சமையலே கிடையாது என்ன. பட் அவங்க அவியல் தான் நிறைய சாப்பிடுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டம் அவியல். சரி, இப்ப என்னன்னு கேட்டேன், எப்படி இயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னு கேட்டேன். வேண்டாம், இருந்தாலும் சொல்லுங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆடு திங்காத பூனா இலை, அந்த பேரை சொல்ல விரும்பல, ஊ இலை, ஏ இலை, ஏ சீல் ஆரம்பிக்கும் இங்கிலீஷ்ல. அவங்க இந்த ரெண்டையும் ஊற வச்சு இது பண்ணி அடிக்கிறேன், அடிச்சது வந்தது, இத அப்படியே சாப்பிடலான்னாரு. அவர் சொன்னார் என்னன்னா, நாங்க விவசாயம் பண்ணும்போது எங்க அப்பா வெண்டைக்காய் போட்டுப்பாங்க. வெண்டைக்காய் தான் மார்னிங் டிஃபன். அந்த காலையில தோட்டத்துக்கு போனா வெண்டைக்காய் தான் மார்னிங் டிஃபன். அது மாதிரி எனக்கும் அங்கே போனா பச்சை வெண்டைக்காய் தின்ட்டு தான் மார்னிங் டிஃபன் கிடையாது. யார் கொண்டாந்து கொடுப்பா 6 கிலோமீட்டருக்கு அப்புறம் சொன்னேன். அப்போ பச்சையா சாப்பிடலாம் அப்படின்னாரு. மறுபடியும் சொல்லுங்க, ஆடு திங்காத ஏனா இலை, ஊனா இலை ஊற வச்சு அதை வச்சு இதெல்லாம் பண்ணி கொடுக்கன்னாரு. அப்பதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, 67க்கு முன்னால சின்ன பையன்ல இருக்கும்போது கொஞ்சம் பேர் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய உறுப்பு எல்லா உடம்புல எல்லா உறுப்பும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான உறுப்பு வேலை செய்யாது, மேல உள்ள உறுப்பு வேலை செய்யாது. 2 வருஷத்துக்கு டெம்பரரியா வேலை செய்யாது, அதுக்கப்புறம் ஒழுங்காயிரும். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஊனாவோ ஏனாவோ ஒரு நுண்ணி அளவுல கொடுத்துருவாங்க. இந்த மருந்து வைக்கிறதுன்னு பேரு, அது என்னன்னு எனக்கு தெரியாது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டது பண்ண பிறகுதான் இதை இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி இது நினைச்சேன். அதனால என்னன்னா, இன்னொன்னு சொல்லிடுறேன், பெஸ்டிசைடை பொறுத்தவரை நான் பெஸ்டிசைடை அட்வொகேட் பண்ணல. நான் விவசாயம் பண்ணும்போது ரொம்ப அளவோட மருந்து போட்டனால பூச்சியே வரல. அளவோட உரம் போட்டதுனால 22 யூரியாவுக்கு மேல போடக்கூடாது, பச்சையா இருந்தா அந்த யூரியாவும் போடக்கூடாது, அதான் நம்ம கணக்கு. வரல. ஆனா என்னன்னா, இப்போ ஒரு வெஜிடபிள்ல பூச்சி மருந்து கான்டாக்ட் மேல இருக்குன்னா, அந்த உப்பு, இந்த வாஷிங் சோடா உப்பு அல்லது பேக்கிங் சோடா உப்பு 20 கிராம் பெர் லிட்டர் போட்டு கரெக்டா வெளியேறும். இது போக நம்ம பேக்கிங் சோடா வச்சு உணவு சமைக்கும் போதும் கொஞ்சம் போகும். அதனாலதான் நம்ம அந்த காலத்துல உப்பு போட்டு சாப்பிட்டியாம்பாங்க, உப்பு போட்டு சாப்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அடுத்து என்னன்னா, நம்முடைய பாரம்பரிய முறையில ஒண்ணு என்ன இருக்குன்னா, அகத்திக்கீரை. எப்பெல்லாம் விரதம் இருக்காங்களோ அப்பெல்லாம் அடுத்த நாள் அதுக்கு நாள் அகத்திக்கீரை சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்கு. நான் எங்க சைடுங்கிறதுக்கு வேற வார்த்தை உண்டு, எங்க சைடுல எல்லாம் பழக்கம் இல்லைன்னு பார்த்தா, எங்க மச்சான் ஒருத்தர் இறந்தாரு. இறந்த உடனே 3ஆவது நாள் சுடுகாட்டுல வச்சு அந்த காரியம் செய்யறவர், அம்மா இது சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன அது பச்சையா இருக்குன்னா இந்த குழந்தை ஆகி அப்படி இருக்கும், பச்சையா இருக்கே அப்படின்னு சொன்னேன். என்ன இது தெரியாது அவங்களுக்கு, இது அகத்திக்கீரை சாப்பிடணும்னாப்புல. அப்பாடா நல்ல ஜாப். இங்கேயும் எல்லாவுடைய சமுதாயத்திலும் இருக்குன்னு ஒண்ணு தெரியுது. இப்ப திருநெல்வேலியில என்ன பண்றாங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும்
அகத்திக்கீரை வாங்கி சமைக்கிறாங்க, மாட்டுக்கும் போடுறாங்க. இப்போ ஏகசி ஆடுறது எது சொல்றேன்னா, நம்ம வந்து இயற்கை என்பது நீங்க சொன்னீங்க ஒண்ணு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொன்னீங்க. ஒரு பொருள் வந்து மிகினும் குறையினும் வியாதி வரும்னு சொன்னீங்க. அது மாதிரிதான் இது. அதாவது கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அது மாதிரி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில மில்லட்ஸ் வந்து இப்படிதான் சாப்பிடணும் ஒரு விதி இருக்கு, ரைட்டா? மில்லட்ஸ் இருக்குல்ல, மில்லட்ஸ் வந்து இப்படிதான் சாப்பிடணும்னு விதி இருக்கான். எனக்கு தெரியாது. ஒரு மீட்டிங்ல கேட்டேன், சார் நடத்தினால 500 மீட்டிங், நீங்க வரலன்னு நினைக்கிறேன். 500 நான் போனேன். அப்போ மேடம் பேசினாங்க, மில்லட்ஸ் பத்தி நல்லா பேசிட்டு, மில்லட்ஸ் அப்படி ஆகும் எல்லாம் சொல்லி முடிச்சாங்க. மேடம், இந்த மில்லட்ஸ்னால ஒரு பைசிக் ஆசிடு, இன்னொன்று பைட்டிக் ஆசிடுனால அயன் டிஃபிஷியன்சியும் ஜிங்க் டிஃபிஷியன்சியும் வர்றதுனால அந்த கடலை நோய், இப்போ சூடா நாட்டில் கம்பு தான் ஸ்டேபிள் ஃபுட்டு, கடலை நோய் வருது. அது மாதிரி அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரசவம் ஆனாமலே போயிடுவாங்க, உயிர் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புருஷன் வந்து அந்த இப்போ பொண்டாட்டி செத்து போன தங்கச்சி கல்யாணம் பண்ணுவான். இப்பெல்லாம் எல்லாரும் ஒரு பொண்டாட்டி வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டா? ஏன்னா அந்த அனிமிக்கும் கிடையாது. அப்படியே சாகாம இருந்துச்சுன்னா அதுக்கு மைண்டு இதாகணும். பேய் பிடிக்கும்பாங்க, பேய் பிடிக்கும், கோடங்கி அடிப்பாங்க. அதுக்கு காரணம் மெயினாக அனிமிக்குன்னு சொல்லி அந்த மீட்டிங் ஒரு 2 நாளைக்கு முந்தி தான் எங்கள் மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு. போனேன், என்ன முருகேசா, இந்த சிறுதானியம் சொல்கிறாங்களே, மிலிட்ரி கொடுக்க போகிறாங்களே, சின்ன பிள்ளை கொடுக்க போகிறாங்களே அப்படின்னாரு. ஆமாம் இனிமேல் எல்லாம் அப்படி தான் அப்படின்னேன். அந்த காலத்தில் ஏழை பாலைகள் எல்லாருமே அந்த மோசமான மண்ணில் விளைஞ்ச இதைத்தான் சாப்பிடும்போது நிறைய இதெல்லாம் டிஃபெக்ட்லாம் வரும். அதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். ரைட்டாக சொன்னார். நான் காதில் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் ரொம்ப நேரம் பேசுனா நமக்கு பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி. பிறகு அந்த மேடம் சொன்னாங்க, அதெல்லாம் எல்லாம் தெரியுங்க, வீட்டில் வயசான ஆள்கிட்ட கேளுங்கன்னாருங்க. வயசான ஆள்கிட்ட கேளுங்க, தே வில் எக்ஸ்பிளைன் ஹவு டு குக் த மில்லட்ஸ் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் எங்க தெருவில் 65 வயசான 65 வயசுக்கு மேல உள்ள ஒரே ஆளு நான் தான், எனக்கு தெரியாதுன்னு. அப்புறம்தான் சொன்னாங்க, இந்த தானியத்தை இவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், அந்த தானியத்தை ஊற வைக்கணும், வடிக்கணும், இதுக்கு புளி சேர்க்கணும், இதுக்கு வினிகர் சேர்க்கணும், இதுக்கு மோர் சேர்க்கணும், இது எல்லாம் சொன்னாங்க. சரியா? அதனால வந்து அந்த கோர்ட்ல ஒரு இது உண்டு, உண்மையை சொல்லாட்டாலும் குற்றம்தான், உண்மையை மறைத்தாலும் குற்றம்தான், ரைட்டா? அதனால உண்மையை மறைத்தாலும் குற்றம்தான். நானும் பல கேஸுக்கு கோர்ட்ல ஏறி சர்ச்சில் ஓடிட்டு இருக்கேன், ரைட்டா? அதனால அந்த கேள்விகளனால அதனால இன்னைக்கு எனக்கு அப்போதே 8 மணிக்கு வரணுச்சேன், வர முடியாம போச்சு. அந்த ரைட். எனிவே சார், இதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதான் என்னைய பொறுத்தவரை பூச்சி எப்போ வரும்னா, தேவைக்கு எதியா உரம் போடும் போதோ, வேண்டாத பயிரை வேண்டாத இடத்துல போடும் போதும் வரும். அதை அவாய்ட் பண்ணாலே ஒழுங்கா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரூட் ஷாப்லாம் மிக்சர் கிராஸ் போடும்போது நிறைய பூச்சி வர்றதில்லை. இப்போ கொய்யாப்பழம் வந்து விருநெல்ல பத்ராப்புல போடுற கொய்யால ஃப்ரூட் ஃப்ளை வந்தது இல்லை. நான் கொய்யா போட்டிருக்கேன். ஆனால் இவங்க புதுசா ஒரு கொய்யா கொண்டு வச்சு புழு நெளியிறது வந்து காட்டுவாங்க. என்ன மருந்துனீங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு முந்தி புழு வந்துச்சா? வரல. இல்லை, மருந்து சொல்லுங்க. இப்படி ஆளுந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையில ஐயா பிரிட்டோ ஐயா சொன்னாரு, அவர் எல்லாரும் சொன்னாங்க, நீங்க அதை விட நல்லா எதுவும் சொல்லுங்க, போக மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால அதாவது அதான் என்னது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கும். பழையான கழிவுகள் புதின போவதனால மிக நல்ல டாபிக் சார். மிக நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ. உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி. ஆர்கானிக் பயிர்கள் வந்து கோடை மல்லானிக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி சார் ஒரு கால் சொன்னாங்க. ஒரு பல பகுதிகளை வந்து இயற்கை விவசாயம் சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, உரம் போடக்கூடாது, மதுரைக்கு வந்துட்டு பயிரை வந்து நலிவான பயிராக முறையற்ற முறையில, அதாவது அனைத்து இடுபொருளும் பயன்படுத்தாம ஆர்கானிக் இடுபொருள்களை முறையாக பயன்படுத்தாததுனால மகசூல் நமக்கு சில நேரங்கள்ல குறைவா வந்திருக்குது. அது சார் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, யாரும் வாங்கலன்ட்டு.
ஸோ அந்த பொருள்களுக்கும் நிச்சயமாக அடிப்படையாக உள்ள சத்துக்களை போடணும். பயிருக்கு முன்பாகவே துவங்குகிறது ஆர்கானிக் பிராக்டிசஸ். அப்போ வந்து பயிர் பாதுகாப்பு பண்றதுக்கு வந்து வேப்ப முன்னாக்கு வந்து 200 முன்னால பயன்படுத்துறது முக்கியமான பாயிண்ட். இப்போ சார் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இந்த ஒரு அந்த ஊமத்தைகளை வந்து பயன்படுத்துறதுலாம் இந்த 5 இலை கரைசல்னு சொல்லி டெக்னாலஜி சொல்றோம். ஆனா அது என்னன்னா நேரடியாக இலைகளை போற பொழுது இலையை வந்து ஊற வைக்கிறோம், ஒரு 3 நாள் ஊற வைக்கலாம், வெந்நீர்ல வேக வைக்கிறோம், வடிகட்டி அடிக்கிறோம், நீர்த்து போனதாக, அதாவது ஒரு டைல்யூஷன் மிக குறைந்த அளவு தான் பயன்படுத்துறோம். அதுல அதனால அவர் சார் சொல்ற மாதிரி பாய்சன் அளவுக்குலாம் அது போறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. கெமிக்கல்ஸ் போற அளவுக்கு பாய்சனஸ் இது கிடையாது. கெமிக்கல் ஒரு டப்பாக்கு 2 டப்பா அடிக்கிறாங்க, கூட அடிக்கிறாங்க. அது ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து வெரி வெரி ஷார்ப் அண்ட் ப்ரிசைஸா இருக்கும் சார் அதுல ஃபார்முலேஷன்ல. இந்த ஒன்று வந்து இந்த ஃபெர்டிலைசர் அதிகமா போடுறதுதான் நம்மளுடைய முக்கியமான வியாதியா இருக்கு மக்கள் மத்தியில. ஏன்னா யூரியா மட்டும் விலை கம்மியா இருக்கு, மத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சில பேர் வந்து காம்ப்ளெக்ஸ்ல பயன்படுத்துறதுக்கும் டிஏபி பயன்படுத்துறதுக்கும் தவிர்த்தது உண்டு ஒரு காலத்துல. இதை நம்மளாலையும் அரசாங்கத்தினாலையும் எல்லாத்தையும் சமவிகித சத்து கொடுக்கணும்னு சொன்னா கூட எவரி ஃபார்மர் வந்து அந்த மாதிரி சமவிகிதாச்சார முறையில உரம் வாங்கினாரான்னு உறுதி பண்ண இன்னும் முடியல. நீங்க ஆதார் கார்டு வாங்குறோம், உரம் வாங்க சொல்லி சொல்றோம், உரத்தை வந்து வேற எங்கேயும் போக பாத்துக்கிறோம் தவிர அவர் நிலத்துக்கு தேவையான சமவிகித உரத்தை பயன்படுத்துறாரான்னு சொல்லி ஆய்வு செய்வதற்கு வரல. இன்னைக்கு மண்வள அட்டை போட்டு நம்ம மண்வள அட்டை கொடுக்குறோம், மண் டெஸ்ட் எல்லாம் பண்ணி சத்தெல்லாம் சொல்றோம். ஆனா வந்து இட் இஸ் ஒன்லி டெம்பரரி இன்ஃபர்மேஷன் தான். அப்ப இட் இஸ் எ மானிட்டரிங் மெக்கானிசம் ரிக்வயர்ட் ஃபார் த பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளான்ட் சாயில் நியூட்ரிஷன் ஆல்சோ. அப்ப நம்ம அதுல சில சென்சார்லாம் வச்சு சில டிவைஸ் வச்சு நீங்க எப்படி வந்து வானிலையை நம்ம கரெக்டா மானிட்டர் பண்றோமோ அந்த மாதிரி சாயிலுடைய நைட்ரஜன் அண்ட் என்பிகே லெவல்ல வந்து அப்சர்வ் பண்றதுக்கு வி நீட் டு ஹேவ் எ ரெகனைசன் சர்வே முந்தைய பண்ண மாதிரி சர்வே பண்ண மாதிரி நியூட்ரிஷன் சர்வேன்னு சொல்லி சரியா விங்க ஃபார்ம் பண்ணி வி ஹேவ் டு ஃபார்முலேட். ஏதோ லக்கீலி இப்ப என்ன அரசுடைய முயற்சியில இவ்வளவு ஏக்கர் பரப்புக்கு ஒரு அதிகாரின்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அவர் ஏஓ ஹார்டிகல்ச்சராங்கிறது போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு விவசாய பட்டதாரியை போடுறதுதான் நமக்கு நிலையான ஒரு தீர்வுக்கு வழியா இருக்கு என்னுடைய சொந்த கருத்து. ஏன்னா விவசாய பட்டதாரிகளுக்கு வந்து பல்வேறு விதமான சப்ஜெக்ட் வந்து விவசாயிகளுக்காக ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்க வந்து அதிகமான அளவுல எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து கிராஜுவேட்ஸ் இருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனை வராமல் தடுக்க முடியும், தொழில்நுட்பம் நிறைய கொடுக்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை நான் வந்து சொல்றேன். இந்த கெமிக்கல் டாக்ஸிசிட்டிங்கிறது தாவரங்கள் சேமிச்சு வைக்கிறதுக்கு அதுகளுக்குள்ளேயே சில பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். எப்படி நம்ம உடம்புல போனா ஊர் விளைவிஞ்சா பாடி வந்து மெக்கானிசம் ஃபைட் பண்ணுதோ அது மாதிரி ஃபைட்டிங் மெக்கானிசம் ஏற்கனவே இருக்கும். அது வந்து நம்ம ரிசர்ச்னு சொல்றோம். சில இதெல்லாம் பூச்சி வந்தா அது எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து இந்த நியூட்ரிஷன் ப்ராப்பரா கொடுத்தாலுமே அந்த கிராப்புடைய க்ரோத்ல நமக்கு சில ரெஸ்பான்சஸ் வந்து பாசிட்டிவ் இருக்கலாம். ஆனா அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்ல அடிக்கிறாங்க பாருங்க சார் கெமிக்கல்ஸ், ஸ்டோரேஜ் யார்டுல அது ஹார்வெஸ்ட் ஆன பிறகு ஆனியனுக்கு அடிப்பாங்க சார், வேலிகேட்டர்ஸ் அடிப்பாங்க. அந்த இதுக்கெல்லாம் மேங்கோ கூட சில இதில் யூஸ் எத்திலின் ஆல்சோ. அது வந்து சில நேரங்கள் வந்து அதில் வந்து யூரின் கார்பன் எஃப்எஸ்சி பார்க்குறாங்க. ஆனால் ஃபீல்டு லெவலில் அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் இல்லை நம்மள்ட்ட. ஒரு ஃபீல்டு லெவல் டெஸ்டிங்ல ஹார்வெஸ்ட் ஆன ப்ராடியூஸ்ல சார் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. நான் வேலை பார்த்த எல்லா ஊர்லயுமே சார் இந்த மாங்காய் விவசாயிகளை நான் வந்து மிக வருத்தமான சூழ்நிலை பார்க்குறேன். காசை வாங்கி பயில போட்டுருக்காங்க சார், அதுக்கு மாங்காய் தோப்புக்கே போக மாட்டாங்க சார். ஏன்னா குத்தகை காசு வரிச்சாமா அவர் வேலை முடிஞ்சு அந்த வருஷத்துக்கு. அப்போ அவர் செலவை தான் பார்க்குறாரு தவிர தான் தோட்டத்தை என்ன அடிச்சாங்க ஏது அடிக்கிறாங்கன்னு மானிட்டர் பண்ண வழக்கம் இல்லை. அது தவிர வந்து அவர் அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து அவர் நன்மைக்கு தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்புறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த எக்ஸ்பர்ட்கிட்டையும் அது பேச மாட்டாங்க சார் மா விவசாயிகள்லாம். ஒரு பெரிய அளவில் சங்க பெரிய போய் இந்த மாவிசர் சங்கத்திலே மீட்டிங் நான் பார்த்து பேசியிருக்கேன் அவங்ககிட்டலாம். அவங்க என்ன சொல்றாங்க சார், நம்ம ஏதாவது பேசினாக்கா அவன் வந்து கொத்தே கொடுக்க மாட்டான் சார், அவன் காசை கம்மி பண்ணிடுவான் சார், அதனால அவங்க கண்ட்ரோல் ஃபுல்லாக விட்டுடுவாங்கிறாங்க. அநியாயத்துக்கு பேர் போன ஒரு இதுல இருந்து இப்போ மாங்க கழுவி கொடுக்குற கம்பெனி வச்சிருக்காங்க. கிளாஸ்மேட் புகழேந்திங்கிற பையன் வந்து இதுல கிருஷ்ணகிரியில் வச்சிருக்காரு, ஃபேக்டரி வச்சிருக்காரு, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்ற கழுவி கேட்கறாங்க மேங்கோவை. அப்போ கழுவுற போல சில விதமான கெமிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன இருந்தாலும் மேங்கோ பொறுத்த வரைக்கும் அது தின்ன இதான் பரவாயில்ல, வெரைட்டிஸ் எல்லாம் சென்சிட்டிவா இருக்கிறதுல திக்கு ஸ்கின் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது நீளம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன கொடுமைன்னா பாடியில உள்ள இம்யூனிட்டிங்கிற ஒரு நல்ல வார்த்தை இருக்க வரைக்கும், அந்த பவர் இருக்க வரைக்கும் மனுஷன் வாழ்ந்துருக்குப்பா சார். என்னைக்கு போச்சோ அன்னைக்கு கொரோனா வந்து எப்படி செத்தாங்களோ, கொத்து கொத்தா செத்தாங்களோ, பெரிய பெரிய பாடகள்லாம் இழந்தமோ, அந்த மாதிரி இம்யூனிட்டி லெவல் வந்து குறையறதுக்குரிய சர்மையான ஒரு கடுமையான சாதனமா உணவே இருக்குங்கிறது நினைக்கிற பொழுது நம்ம நிச்சயமா கூர்ந்து நோக்க வேண்டி இருக்குது. இது நோக்கி வந்து அனைவருமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி சீரியஸ் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். விவசாய பட்டதாரிகள் வந்து அங்கங்க இருந்து தெரிஞ்சிருக்கோம் சொல்றோம், ஆனா வந்து சஃபிஷியன்ட் சைஸ்ல இல்லங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அன்றைய இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 85 இருக்கும்போது நாங்க 20 பேர் ஏஐ ஒர்க் பண்ணாங்க ஒரு பிளாக்ல. இன்னைக்கு வந்து 4 பேர் கூட இல்லை பிளாக் லெவல்ல. அப்ப எப்படி அந்த டெக்னாலஜி வந்து ஃபார்மர் போய் சேரும்? நிச்சயம் ஃபார்மர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகல, ஆனா லேண்ட் ஏரியாவில் பண்ற அக்ரிகல்ச்சர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ரீச்ங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி விஷயம் வந்து படிக்காத ஃபார்மருக்கு போட வேண்டிய டெக்னாலஜிஸ் ஆர் இல்லிட்ரேட் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள், தே ஆர் சப்போஸ் டு பி யூட்டிலைஸ்டு. வெறுமனையா செல்ல வந்துருங்க அதில் பாருங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம வந்து 10 பேர் பயனா இருக்கு தவிர ரியலா ஃபீல்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வானொலி சொல்றது, நேரடி பிரச்சாரங்கள், அது வந்து அங்கங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பருவ காலங்களில் மீட்டிங் போடுறது, பயிருக்கு முன்னாள் தயார்படக்கூடிய சில காரிஃப் பருவ பயிற்சிகள், இதெல்லாம் வந்து சீரியஸாக மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அதே மாதிரி இடுபொருள்கள் இருக்கிறது வரத்தையும் ஆய்வு செஞ்சு சரியான அளவு நிர்ணயம் பண்ணாக்கா இந்த
வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்கு சார். இது நம்ம எல்லாருடைய கையில இருக்கு. விவசாய பட்டதாரிகளுடைய கையில நிச்சயமா நிறைய இருக்குது. இதே மாதிரி தரக்கட்டுப்பாடு பணிகளையும் நம்ம நிறைய அந்த கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு சார். வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்ஷன். கெமிக்கல் பெஸ்டிசைட் டெஸ்டிங் லேப்லையும் அந்த அதுக்கு உள்ள சஃபிஷியன்ட் ஆளுங்களை நியமிக்கணும். ஒரு மாவட்டத்திலையுமே அவ்வளவு மருந்து வைக்கிற போது அவர் எங்கேயும் அனுப்ப சொல்ல போது 3 மாவட்டத்துக்கு ஒரு அதிகாரி 4 மாதம் சொல்ல போது அங்க வந்து வீக்கா இருக்காங்க. அங்க ஒரே 2 பேர் தான் செக் பண்றாங்க. நாங்களே பார்த்து சொல்லி ஏற்பாடு பண்ணி பார்த்தோம். இந்த போதிய நபர்கள் இல்லாத ஒரு நிர்வாக குறைபாட நம்ம இந்த புத்தாண்டு நேரம் மாற்றுறதுக்கு முயற்சி இருக்கணும் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. உங்கள் கருத்துகளுக்கு மிக்க நன்றி. டாக்டர் பாலமோகன் அவர்கள் இறுதியான தங்கள் கருத்தை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரே ஒரு சிம்பிள் தான் சார். அதாவது வந்து நம்மளதுல வந்து இதை கண்டறிந்து அந்த மாதிரி மிஸ் பண்றவங்களையோ யாருக்குமே நம்ம வந்து எந்த சிக்னலுமே கொடுக்கல. அதாவது இப்போ நான் ஒரு விவசாயி நான் என்ன நினைக்கிறேன், ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அதில் இருக்கக்கூடிய அது எப்படின்னா, மேலை நாடுகளில் நுகர்வோருக்குன்னு ஒரு அமைப்பு இருந்து அவர்களுடைய நலம் காப்பதற்கு அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே நுகர்வோருக்கு இல்லை என்பதுதான் ஒரு அடிப்படையான கருத்து. அது எப்படின்னா, இதை எங்கிருந்து வரணும்னா, இந்த ரீட்டைலர் இதை இது பண்ணணும். அதாவது அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும். ரீட்டைலரை நீங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் ப்ரொடியூசரை இது பண்ணுவான். அப்ப ஒவ்வொரு இடமா அப்படி இப்படியா போகணும். இன்னொன்னு, அரசும் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு கெமிக்கல்னு சொல்லிட்டு கண்ட கெமிக்கல் 100-200 கெமிக்கல் வந்து உள்ளுக்கு வந்துச்சுன்னா அவன் வந்து இந்த ஆர்கானிக் இது இருக்கக்கூடிய இதவே வந்து அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே மாட்டேங்கிறான். தேவையே இல்லை அவனுக்கு. இந்த மருந்து வாங்கிடு அந்த மருந்து வாங்கிடு அப்படியே கெமிக்கல்லே போயிடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாற வேண்டும். இதற்கு நல்ல தலைமை வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மையான. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. ஓகே, இதுவரை ஒரு அருமையான இன்றைய நிகழ்ச்சி ஒரு அருமையான தகவலை தாக்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. நாம் உண்ணும் உணவு நஞ்சானது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் TN பாலமோகன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக டாக்டர் இளங்கோவன், திரு பொன்ராஜ் மற்றும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.